போதும் வேட்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி சோழவந்தான் தனி சட்டமன்ற தொகுதி. தொகுதியினுடைய வேட்பாளர்கள், களத்தினுடைய பிரச்சனைகள், யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். திமுக சார்பில் களம் காணக்கூடிய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் வேட்பாளருமான திரு வெங்கடேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோன்று அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு மாணிக்கம் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய திருமிகு நாகலட்சுமியின் நம்மோடு இணைந்திருக்கிறார். 3 வேட்பாளர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். திரு வெங்கடேசன் சார், ஏற்கனவே தொகுதியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பரிச்சயமான முகம். எப்படி இருக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு? இதுவரைக்கும் சொல்லப்பட்ட என்னென்ன திட்டங்களை எல்லாம் செய்து கொடுத்திருக்கீங்க? தமிழ்நாடு முதலமைச்சரோட திட்டத்தை தொகுதி புறா அனைத்து பயனாளிகளும் முறையாக எந்தெந்த கிராமத்துல எவ்வளவு பயனாளிகள் மொத்த அனைத்து திட்டங்களும் கொண்டு சேர்றதுக்கு அனைத்து வழிவகையும் ஏற்பாடு செய்து நேரடியாக வாக்களித்தவருக்கும் அளிக்காதவருக்கான அரசா தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டங்களை நேரடியாக கொண்டு சேர்த்திருக்கேன். அடிப்படை கட்டமைப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொண்டு வந்தது, விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், காலை உணவு திட்டம், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், இந்த திட்டங்கள்லாம் நம்ம கிராமப்புறங்கள்ல இருக்க தொகுதியினால முழுமையாக நம்மளுக்கு பயன்படுற தொகுதியா இருக்கு. இது அனைத்து மக்களுமே பயன்படக்கூடிய, எளிதில் பயனாளிகளும் பயன்படக்கூடிய திட்டமா செயல்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டத்தை குறிப்பாக இதுல சொல்லணும்னா அனைத்து கிராமப்புறங்கள்லயும் முதலமைச்சரின் கிராம சாலை திட்டத்தை முழுமையா நிறைவேற்றி இருக்கிறோம். சரி சார், மக்கள் என்ன கோரிக்கையை மீண்டும் எதிர்பார்க்கிறாங்க உங்ககிட்ட? என்ன மேடம்? மக்கள் மீண்டும் என்னென்ன திட்டங்கள் தேவை, இல்ல இந்த திட்டங்கள் இன்னும் நிறைவேற்றப்படல அப்படின்னு நீங்க வாக்கு கேட்கும் போது என்ன குறைகளை சொல்றாங்க? ஒண்ணு, சாத்தையாறு டேம தூர் வர்றதா மேடம். சாத்தையாறு டேம தூர் வராம இருக்கும். அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் இந்தியாவில் இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால. அதை அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கு ஷட்டர் கூட போட்டோம். அது ஒரு நான் சிஸ்டம் டேமு. அந்த நான் சிஸ்டம் ஏரியானால அந்த அந்த நீரோட முக்கியத்துவம், அந்த விவசாயிகளோட முக்கியத்துவம் கருதி அதை அப்ளை பண்ணியிருக்கோம் ஆன்லைன்ல. அது பர்வேஸ் போர்ட்டல்னு ஒரு ஆன்லைன் இருக்கு, அதில் அப்ளை பண்ணியிருக்கோம் மேடம். அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்டேட் நோடல் ஆஃபீஸர் அவரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், யூசர் ஏஜென்சி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருந்தும் கேட்பாங்க. அந்த ஸ்டேட் நோடல் ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோடல் ஆஃபீஸர் இதை கண்டினியூ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேடம். உங்களோட 5 காலங்கள்ல நீங்க தொகுதியை மேம்படுத்தி இருக்கிறதா மக்கள்கிட்ட போய் சென்று வாக்கு சேகரிக்கும் போது குறிப்பிடுறாங்களா? ஆமா மேடம். நான் திட்டங்களை குறிப்பா கல்வியில உயரணும்ன்ற உயரிய குறிக்கோளோடு, பொருளாதாரத்திலேயே அப்பதான் உயர முடியும், சமுதாய அந்தஸ்து வரணும் அப்படின்னு உயரிய குறிக்கோளோடு நான் முதல்ல பள்ளி வளாகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கேன் மேடம். அதே மாதிரி மண்ணாடிமங்கலம், தாமரவரம்பட்டி, கண்ணுடையாள்புரம், சித்தாதிபுரம், கோட்டைமேடு, முள்ளிப்பள்ளம், குட்லாடம்பட்டியில 2 ஸ்கூலு, புதுப்பட்டி, சரந்தாங்கி, புதுப்பட்டியில 2 ஸ்கூலு, சரந்தாங்கில 2 ஸ்கூல், ஊர் சரி, அதலை, குலசேகரங்கோட்டை, முடுவார்பட்டி, இந்த மாதிரி ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளை, அதே மாதிரி மேல்நிலை பள்ளிகளை பொறுத்தளவுல பாலமேடு, அலங்காநல்லூர், குமாரம், செத்தூர், முடுவார்பட்டி, வெள்ளையம்பட்டி, வாடிப்பட்டி, ஐயங்கோட்டை, சோழவந்தான், பாண்டியராஜபுரம், முள்ளிப்பள்ளம், ஆலங்கொட்டாரத்தில் இருக்க ஸ்கூல் பழமை மாறாம அரசின் நூற்றாண்டு பழமை வாய்ந்த பள்ளி. அதை பழமை மாறாம அதை சீரமைச்சு அதை ஆலங்கொட்டார ஸ்கூல்ல இன்னைக்கு மாணவர்கள் பயன்பாட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஐயூர், பொதும்பு, மேல்நிலை பள்ளிகள். அதே மாதிரி மருத்துவமனை பொறுத்தவரை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அலங்காநல்லூர், பாலமேடு, கச்சகட்டி, தென்கரை, வளையப்பட்டி, அம்பலத்தடி, பிள்ளையார் நத்தம், மேலக்கால், சமையலூர் ஆகிய கிராமங்கள்ல ஆரம்ப சுகாதார நிலையமா செஞ்சிருக்கான். அதே மாதிரி ஒரு 100 ஆண்டு காலமா இருந்த வனச்சாலை போடாம இருந்ததை வடகாடுப்பட்டின்னு ஒரு கிராமத்துல அந்த வனச்சாலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் இந்தியாட்ட முறையா அனுமதி பெற்று தற்போது போட்டிருக்கோம். அதே மாதிரி முடுவார்பட்டி, சால்வார்பட்டின்னு ஒரு இடம், அதுல இருக்க கனெக்டிவிட்டி ரோடு, அந்த ரோடையும் முறையா அனுமதி பெற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவரோட அறிவிப்புல கொடுத்து இப்ப முறையா அனுமதி பெற்று அந்த சாலையும் போட்டான். சாத்தியார் டேம கடந்து போடுறது ரொம்ப வருஷமா இல்ல, 50-100 வருஷமா அந்த சாலையை பராமரிக்கப்படாம இருந்த சாலையை முறையாக அதையும் சேர்த்து நாம வேலை பார்த்துட்டோம். அந்த சாலை முறையா மக்கள் பயன்பாட்டுல இருக்கு தொடர்ந்து.
அதே போல சோழவந்தான்ல இருக்க மருத்துவமனை 3.5 கோடி ரூபாயில சீரமைப்பு செஞ்சுட்டு இருக்கோம். மருத்துவ கட்டமைப்பும் அனைத்து பகுதிகளுக்கும் ஒரே சிறப்பா போகிற மாதிரி இப்ப மக்களை தேடி மருத்துவம் வரை திட்டம் வந்திருக்கு. சரி, தொகுதியினுடைய மேம்பாட்டு பணிகள் அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றிக்கு ஒரு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு முதலமைச்சரோட திட்டங்களும் ரொம்ப முக்கியம் மேடம். சரி, மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், விடியல் பயணம் ஆகட்டும், மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு திட்டம், இது எல்லாம் ரொம்ப என்னோட தொகுதியில மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய திட்டம். சரி, அதே மாதிரி பேரூராட்சியை பொறுத்தளவுல குடிநீர் திட்டம் முழுமையா நிறைவேற்றிருக்கோம். ம், அது இன்னும் ஓரிரு மாதங்கள்ல அதை கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்பதான் ஓபன் பண்ணி போட்டு அம்ருத். இப்போ வாடிப்பட்டியை பொறுத்தளவுல இப்போ வாடிப்பட்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 24 கோடி 60 லட்ச ரூபா. சோழவந்தான் டவுன் பஞ்சாயத்துல 1450. அதே மாதிரி பாலமேடு டவுன் பஞ்சாயத்துல 12,600. இந்த மாதிரி இத்தனை கோடி ரூபாய்க்கு இந்த குடிநீர் திட்டத்தை நிறைவுபடுத்தியிருக்கோம். செயல்படுத்தி எங்க வேலை நடந்துட்டு இருக்கு மேடம். அனைத்து முடியும் தருவாயில்ல, இப்ப கனெக்ஷன் கொடுக்குற தருவாயில டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ரைட் சார். நம்ம அதே தொடர்ந்து போல ரேஷன் கடை ம், ஒரு கிராமத்துல இன்னொரு ஹேம்லெட்ல இருக்கும். அந்த ஹேம்லெட்ல இருக்கிறத அவங்க அந்த ரேஷன் கடைக்காக ரொம்ப தூரம் அலைய வேண்டியிருக்கும். அது மாதிரி தொகுதி பூரா கிட்டத்தட்ட 27 ரேஷன் கடைக்கு மேல கட்டி அதை திறந்து மக்கள் பயன்பாட்டும் கொடுத்துருக்கோம். தொடர்பு நிலைக்கு அப்பால் உள்ள பாலங்கள், ம், அதுதான் விவசாயிகளுக்கு சென்று சேரக்கூடிய பாலங்கள் அனைத்து பகுதிகளும் அனைத்து கிராமங்கள் கனெக்டிவிட்டி ஆகிறதுக்காக விளைபொருட்களை விவசாயிகள் கொண்டு போறதுக்கும் விளைபொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு ஏதுவாக அந்த பாலம் கனெக்டிவிட்டி. அதே மாதிரி வலசைன்னு ஒரு பேரூராட்சிக்கு உட்பட்ட வலசைன்னு ஒரு கிராமத்துல இருக்க ஒரு பாலம் 50 ஆண்டு காலமாவே அது முறையாக பராமரிக்கப்படாமல் சேதமுற்ற நிலையில் இருந்தது. அதுல அவசர தேவைகளுக்கு ஆம்புலன்ஸ், பள்ளி போக்குவரத்து கூட, பேருந்து வசதி கூட இல்லை. அந்த கிராமத்துல என்கிட்ட கடந்த முறை வாக்கு சேகரிக்க சென்றப்ப அவங்களோட ஒரே கோரிக்கை இதை மட்டும் தான் சொன்னாங்க. அந்த பாலத்தை 6 கோடி ரூபாய்க்கு டவுன் பஞ்சாயத்துல நிறைவேற்றிருக்கோம் பேரூராட்சியின் மூலமா. அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்க சாலையும் விரிவுபடுத்தி போட்டோம். அனைத்து தேசிய ஸ்டேட் கவர்மெண்டோட ஹைவேஸ் ப்ராஜெக்ட்ல அனைத்து பாலமும் RRல இருக்க ரோடுகள், பாலங்கள் அனைத்தும் முறைப்படுத்தியிருக்கோம். பேரூராட்சிகளை பொறுத்தவரை திருமண மண்டபங்கள், அலங்காநல்லூர் பேரூராட்சியிலே 3 திருமண மண்டபங்கள் கட்டியிருக்கிறோம். அதே மாதிரி வாடிப்பட்டியில திருமண மண்டபங்கள் மட்டும் 3 கட்டியிருக்கிறோம். 3 திருமண மண்டபங்கள் கட்டியிருக்கிறோம். இந்த மாதிரி திட்டங்களை முன்னிறுத்தி தான் மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கிறோம். அது வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க தொகுதி மக்கள் கிட்ட. மற்ற வேட்பாளர்கள்ட்டையும் நம்ம எப்படி இருக்குன்னு பேசலாம். திரு மாணிக்கம் சார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மீண்டும் இந்த முறை வேட்பாளரா களமிறங்கி இருக்கீங்க. உங்களுக்கும் பரிச்சயமான ஒரு தொகுதி தான் சோழவந்தான் தொகுதி. பிரச்சனைகள்ல நாங்க என்னென்ன சரி பண்ணிருக்கோம் அப்படிங்கறத இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பட்டியலிட்டு இருக்காரு. நீங்க தொகுதியில என்ன சிக்கல் இருக்கிறதா பாக்குறீங்க? மேடம், 2016 நான் சட்டமன்ற உறுப்பினராக 2016 இருந்து 2021 வரல இருந்தேன். நான் இருந்த காலத்துல வாடிப்பட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வாடிப்பட்டி ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடம் என்னுடைய காலத்துல கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி அந்த மயான ஒன்று இருக்கு, வாடிப்பட்டி மயானம் என்னுடைய காலத்தில் நவீனப்படுத்தி ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தது. அந்த பக்கம் போகிறதுக்கே மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. துர்நாற்றம் அடித்தது. அதையெல்லாம் அப்புறப்படுத்தி அந்த நவீனப்படுத்தி சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் கட்டி அந்த வாடிப்பட்டி மைதானத்தை சீர் பண்ணி கொடுத்துருக்கோம். விடுபட்ட சாலையாக இருந்தது. அதாவது கவர்மெண்ட் ஃபோர்வே கொண்டு வந்ததுனால அந்த சாலை விடுபட்டு இருந்தது. அந்த சாலையை ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி நகருக்குள்ளே போய் அங்கே மெயின் ரோட்டில் சேர்றவர்களும் உள்ள சாலை கிட்டத்தட்ட ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சாலையை அகலப்படுத்தி சீரமைத்து ஊட தடுப்பு வேலைகள் அமைத்து அந்த பணியை செய்தோம். அதுக்கடுத்து பஸ் ஸ்டாண்டு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தது. வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டை புதுப்பித்து பஸ் ஸ்டாண்டில் புதிய கட்டிடங்கள் கட்டி மார்க்கெட்டு வளாகம் கட்டி நல்லா பஸ்ஸு அனைத்தும் செல்கிற அளவுக்கு அந்த பணியை செஞ்சோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிட்டோம்னா புதிய கட்டிடம் ஒன்று கட்டி கொடுத்து, சிறப்பு கட்டிடம் கட்டி கொடுத்து அதை மருத்துவமனையில் அந்த பணியை செஞ்சுருக்கோம். சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸு அந்த ஊருக்கு புதிய கட்டிடம் நம்முடைய காலத்தில், நான் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடியார் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸை கட்டி கொடுத்துருக்கோம். தீயணைப்பு நிலையம் அந்த ஊருக்கு தேவையாக இருந்தது. அதை ஃபுல்லாகவே அந்த தீயணைப்பு நிலையத்தை பெற்றுக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சோழவந்தானில் ரயில்வே மேம்பாலம் நீண்ட நாளமாக மக்களுடைய கோரிக்கையை இது பண்ணி அந்த ரயில்வே மேம்பாலத்தை நம்ம கட்டி முடித்து சில
அது சில தடங்கள்லாம் இருந்துச்சு. அதில் வந்து நில எடுப்பில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. மரங்களை வந்து தவறாக பதிவு பண்ணதுனால கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அதை வந்து அந்த ஒப்பந்தத்தையே ரத்து செஞ்சு மறு ஒப்பந்தம் வச்சு மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை ஒழிஞ்சு அவருடைய சம்மதத்தோட அந்த பணிகள் செஞ்சு முடிவடைகிற தருவாயில் இருந்தது. அந்த நேரத்தில் வந்து ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. திறந்து வச்சது வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் திறந்து வச்சிருந்தாங்க. மன்னாடிமங்கலம் இரும்பாடின்ற ஒரு ஊருக்கு இடையில நீண்ட காலமாக ஒரு மக்களுடைய போக்குவரத்து வந்து அந்த பக்கத்தில் இருந்தவங்க அலங்காநல்லூர் சோழவந்தான்ல இருந்து இரும்பாடி பக்கம் போகணும். மரியாதைக்குரிய வீரராகவ ஐஏஎஸ் இருக்கையில் கலெக்டர்ஸ் மாநாட்டில் வந்து 22 கோடி ரூபாய்க்கு அதை ஒப்புதல் பெற்று அந்த இதை அமைச்சு எல்லாருக்கும் நிலையெடுப்பு பணிகள் சில இருந்த காரணத்தினால எங்களுடைய ஆட்சி காலத்தில் அதை செய்ய முடியல. தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் வந்ததுனால தேர்தல் வந்த உடனே அந்த நிதி எல்லாமே ஒதுக்கியிருந்த காரணத்தினால எனக்கு பின்னால் வந்த அரசு அதை செஞ்சு முடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பள்ளிகளை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சாலைகளை பொறுத்தவரையில் நம்ம சோழவந்தான்லேருந்து இது சோழவந்தானில் குமாரம் சாலைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு வழிச்சாலையை வந்து இருவழிச்சாலையை மாற்றி பண்ணோம். தனிச்சயத்திலேருந்து சீவலப்பேரின்னு சொல்கிறது வாவிடமருதூர் வழியாக செல்லக்கூடிய அந்த சாலையை ஒரு வழிப்பாதையை இருவழிப்பாதையை செஞ்சோம். அலங்காநல்லூர்லேருந்து சத்திரவலாலட்டி வழியாக இது வளையப்பட்டி வர போகக்கூடிய அந்த சாலையை அதை சீரமைச்சு மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஒரு வழிப்பாதையை இருவழிப்பாதையாக செஞ்சு கொடுத்தோம். அதே மாதிரி கேட்டுக்கடையில் ஒரு முக்கியமான இடம், அதில் மக்கள் வெறும் நெரிசலான இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாலத்தை நவீனப்படுத்தி புதிய பாலம் கட்டி கொடுத்து இன்றைக்கி ஒரு முக்கியமான பகுதியாக அந்த இது இருக்குது. அதே மாதிரி குடிதண்ணீர் வசதிக்கு வாடிப்பட்டில் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. வறட்சி காலத்தில் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்தே 40 லட்சம் ரூபா ஒதுக்கி கொடுத்து அங்கே மேட்டு நீர் ஏற்றாண்ட இடத்துல 4 போர் போட்டு அங்கேயே டேங்க் அமைச்சு அங்கேருந்து வாடிப்பட்டிக்கு குடிதண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வாடிப்பட்டி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்குமே பேவர் பிளாக் சாலை அமைத்து அது நம்முடைய பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலமாக பல்வேறு சாலைகள் எங்கேயுமே சாலை இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு செஞ்சுருக்கோம். கிராம சாலைகளாக இருந்தாலும் சரி நகர சாலைகளாக இருந்தாலும் 100 மீட்டர் கூட பாக்கி இல்லாமல் என்னுடைய காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அந்த பகுதியில் மக்களுக்கு எல்லாமே செஞ்சிருக்கோம். நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது அதிமுக காலத்துல இந்த மாதிரியான வளர்ச்சி திட்ட பணிகளை செய்து கொடுத்திருக்கீங்க. செஞ்சிருக்கோம். இல்ல, ஆனா கடந்த 5 ஆண்டுகள்ல திமுகவினுடைய ஆட்சியில சில திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அரசு அறிவித்த பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மக்களை போய் சென்று சேர்ந்திருக்கு. அது எங்களுக்கு சாதகம்னு சொல்றாங்க. இப்ப அதிமுக எப்படி தனக்கான வாக்கு வங்கியை தக்க வைத்து வெற்றியை உறுதிப்படுத்தும்? மக்கள் எல்லாருக்குமே இந்த 3 பேருமே வந்து நாங்க இப்ப களத்தில் நிற்கிறோம். 2011 இருந்து 2016 வரை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தவர் ஏற்கனவே அதிமுக வேட்பாளராக இருந்தார். அவரு சில பணிகள் அவரு வந்து வேட்பாளராக இருக்காரு. இன்னைக்கு 2014 இருந்து 2021 நான் சட்டமன்ற உறுப்பினராக மக்களுக்கு பணி செய்திருக்கேன். 2021 இருந்து 2026 மரியாதைக்குரிய அருமையண்ணன் வெங்கடேசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்காங்க. என்னுடைய காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் நான் சொல்லி இருக்க வேண்டிய 100 மீட்டர் கூட சாலைகள் போடாத இடமே இல்லை. அதே மாதிரி கிராமங்களுக்கு சாலைகள் போட்டிருக்கேன், குடிதண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்துருக்கேன், அடிப்படை தேவைகளை பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் மேலாக வந்து உயர்நிலை பள்ளிகளை தரம் உயர்த்தி மேல்நிலை பள்ளியாக்கி அதுக்கு புதிய கட்டிடங்களை கட்டி கொடுத்துருக்கேன். அண்ணன் கூட சொன்னாங்க ஐயூருக்கு நான் பண்ணி கொடுத்தேன். ஐயூருக்கு கட்டடமே இடம் இல்லாத சூழ்நிலை அந்த இடத்த நான் என்னுடைய சொந்த செலவில் வாங்கி கொடுத்து அரசு மூலமாக அது அரசு கட்டிடத்தை கட்டி கொடுத்தது நான். அப்புறம் ஐயங்கோட்டையில் வந்து மேல்நிலை பள்ளிக்கு ஒன்று பார்த்த 2 அடுக்கு மாடி உள்ள கட்டிடத்தை கட்டி அதை கொடுத்து அதை திறந்து வச்சுருக்கோம். வெள்ளையம்பட்டியில் இருக்கிற பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்தி அதனுடைய அந்த புதிய பள்ளி கட்டடத்தை கட்டி கொடுத்தது என்னுடைய காலத்தில். ஜல்லிக்கட்டு உரிமையை வந்து ஜல்லிக்கட்டை பெற்று வந்து அதை நம்ம செஞ்சுருக்கோம். அதே மாதிரி சக்கரை ஆலை பிரச்சனை வந்து நான் இருந்த காலம் வர சக்கரை ஆலை வந்து ஓட்டியிருக்கோம். அதே மாதிரி 24 கோடி ரூபா அரசுக்கு வந்து அரசு வந்து விவசாயிகளுக்கு 18 கோடி ரூபாயும் 6 கோடி ரூபா பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கி இருந்துச்சு. அதை அரசிடம் வலியுறுத்தி அந்த மக்களுக்கு சம்பள பாக்கி இல்லாமல் அந்த சம்பளத்தை பூரா ஊழியர்களுக்கும் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய அனைத்து பகுதி தொகையிலையுமே விவசாயிகளுக்கு பெற்று தந்துட்டுருக்கேன். அதே மாதிரி எல்லா முதியோர்களுக்கான ஓய்வூதியம் இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் அதிகமாக வாங்கி கொடுத்தது சோழவந்தான்ல ஏறக்குறைய 10,000க்கு மேற்பட்ட நபர்களுக்கு நான் முதியோர் பென்ஷன் மட்டும் வாங்கி கொடுத்துருக்கேன், நான் கையொப்பமிட்டு. அதே மாதிரி அந்த பட்டா வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி வந்து ஏறக்குறைய 6-7,000 பேருக்கு நான் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். சிறுவாலையெல்லாம் ஒரு கிராமத்தில் காலங்காலமாக வாங்காமல் இருந்தது ஒரே நாளில் 120 பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம்.
அம்மாவுடைய திட்டமான ஆடு மாடுகள் வழங்கக்கூடிய திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டம், இது அனைத்தையுமே கொண்டு போய் சேர்த்துருக்கோம். கொரோனா காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் வீட்டுக்கு நிவாரணப் பொருட்களை நான் கொரோனா எனக்கே கொரோனா தொற்று வந்துச்சு. அந்த அளவுக்கு என்னுடைய ஒரு ஒரு இடத்த அமைச்சு ஒரு 20-25 பேரை பேக் பண்ண வச்சு அது எல்லாத்தையும் வீட்டுக்கு நிவாரணப் பொருட்களை வந்து சேர்த்துருக்கோம். வீடு வீடாக தெருவாக எனக்கு நான் ஒவ்வொரு வீடாக போய் ஏறி அவங்களுடைய குறைகளை கேட்டு, மக்களுடைய குறைகளை கேட்டு 5 ஆண்டு காலம் பணியாற்றி மக்களுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கேன். இன்னைக்கு நான் போகிற இடம்லாம் மக்கள் என்னை தாயோட பிள்ளைய வரவேற்கிற மாதிரி வரவேற்கிறாங்க. எல்லாரும் எனக்கு அமோகமான வரவேற்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கு. எல்லா துறைகளிலுமே நான் பணியாற்றியிருக்கேன். எல்லா விதமான கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, அது மாதிரி சாலை வசதியாக இருந்தாலும் சரி, குடிநீர் வசதியாக இருந்தாலும் சரி, கழிப்படை வசதிகளாக இருந்தாலும் சரி, கம்மாய்கள் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக கம்மாய்கள் அனைத்தும் தூர்வாரி இருக்காரு. இப்போ அண்ணன் வெங்கடேசன் சொன்னார், சாத்தியா டேம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருக்கின்றது. அது தவறு. அந்த சாலை மட்டும்தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருந்தது. அந்த டேம் நார்மலாக நம்மளோட இதில் தான் இருக்குது. அந்த டேம் நான் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரி அந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணை வண்டல் மண் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு எந்த விதமான காசு இல்லாம விவசாயிகள் கொடுத்த காரணத்துல அது கேட்கலாம். திரு வெங்கடேசன் கிட்ட அது பற்றின கூடுதல் தரவுகளையும் நம்ம கேட்கலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்த காலத்துல நான் செய்த பணிகளை இந்த தேர்தலில் உங்களுக்கு வெற்றிக்கு சாதகமா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நாம் தமிழனுடைய வேட்பாளர் திருமிகு நாகலட்சுமியும் நம்மோடு இணைந்திருக்கிறார். நாகலட்சுமி, இப்போ திராவிட கட்சிகள் மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. இந்த முறை களத்துல 4 முனை போட்டி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. இதுல உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப தொகுதியினுடைய பிரச்சனை மக்களை சந்திக்கும் போது என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்க? அனைவருக்கும் வணக்கம். அன்னை வெங்கடேசன் அவங்களுக்கும் வணக்கம். மாணிக்க அப்பா அவங்களுக்கும் வணக்கம். சோழவந்தான் தொகுதியில நாம் தமிழர் கட்சி முதல் பெண் வேட்பாளரா நான் நிற்கிறேன். 62ல பொன்னம்மாள்றவங்களுக்கு பிறகு முதலா பெண் வேட்பாளரா என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் படிக்கிறாங்க. சோழவந்தான் தொகுதியில பொறுத்தளவு மக்கள் நிறைய கோரிக்கை விட்டுருக்காங்க. நம்ம பாக்குறோம், வலைதளங்களையும் பாக்குறோம், நியூஸ்லயும் பாக்குறோம், எல்லாம் பாக்குறோம். மக்கள் கோரிக்கை என்னன்னா, மேட்டுப்பட்டியை பொறுத்தளவு எங்க 5000 மக்களோட வாழ்வாதாரமே இருக்கிறது சக்கரை ஆலையை நம்பி. ஆனா முன்னாடி இருந்த அன்னை வெங்கடேசன் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னும் வரைக்கும் பண்ணலன்னு சொல்லி மக்கள் கோரிக்கை எங்ககிட்டயும் சொன்னாங்க. அதை நம்பி இருக்கிற விவசாயிகளும் சரி, மக்களும் சரி, ஆனா அதை நம்பி இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணாத நிலைமையில தான் இருக்காங்கன்னு மக்கள் கோரிக்கை விட்டுருக்காங்க. எங்க கிட்ட கோரிக்கை விட்டுருந்தாங்க. சரி, நாங்க பண்ணித்தாரோம், எங்க நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா உறுதியா நாங்க பண்ணித்தாரோம்னு மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அதுல 110 கோடிக்கு மேல மின் உற்பத்தி பண்றதுக்கு நிறைய இயந்திரங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுல 80% முடிவடைந்த நிலையில இருக்கு. 20% முடிவடையாத நிலையில அதை அப்படியே மூடிட்டாங்க அந்த சர்க்கரை ஆலையை. அந்த மின் உற்பத்தி இருந்துருச்சுன்னா மதுரை மாவட்டத்துல நிறைய சுற்றுவட்டார மதுரை மாவட்டத்துக்கு நிறைய மின் உற்பத்தி கிடைச்சிருக்கும். மத்தவங்ககிட்ட கடன் இயந்திர நிலைமை நமக்கு கிடைச்சிருக்காது. அதை முன்னெடுக்காம அப்படியே கிடப்புல போட்டாங்க. இன்னும் அதை திறக்கப்படாத நிலையில தான் இருக்குது. நான் சர்க்கரை ஆலையும் சரி, இந்த மின் உற்பத்தியும் சரி அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. மக்கள் கொடுக்குற ஒரே ஒரு கோரிக்கை, எங்களுக்கு மீண்டும் வர்ற ஆட்சி வர்றாங்களோ எங்களுக்கு மீண்டும் சர்க்கரை ஆலை திறந்தே விடணும், எங்களோட வாழ்வாதாரம் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மக்கள் கோரிக்கை விட்டுருக்காங்க. சாத்தியார் அணையை பத்தி அப்பா சொன்னாங்க, ஃபாரஸ்ட் இல்ல, அது பொதுவானதுன்னு சொன்னாங்க அப்பா மாணிக்கம் அவர்கள். மிக்க நன்றி அப்பா சொன்னதுக்கு. மக்கள் கோரிக்கையும் அதுதான். சாத்தியார் அணையில உள்ள பக்கத்துல உள்ள அந்த சத்திரவல்லாளப்பட்டியில இருந்து ராஜாக்காப்பட்டியில இருந்து சுத்துவத்த வட்டார 10 கிராமங்களுக்கு வாழ்வாதாரமா இருந்தது சாத்தியார். இன்னியார மக்கள் வாழ்வாதாரம் நல்லா இருந்திருக்கும். நான் பிறந்தது பாலமேடு தான். அந்த பகுதியில நான் சிறு வயதில் இருக்கும்போது அப்படி தண்ணி பொழிஞ்ச நிலையில இருந்தது இப்ப பாக்குறதுக்கே ரொம்ப மன வருத்தமா இருக்கு. பார்த்தோம்னா 10 அடி கூட தண்ணி இல்ல. மண்ணும் பூராமே வண்டல் மண் பூரா சகதி களிமண்ணுக்கு பூரா மேல தெரியுது. அதை தூர்வாடப்பட்டிருந்தா பக்கத்துல உள்ள கிராமங்களுக்கு பூரா செழிப்படைந்து போய் இருந்திருக்கும். ஆனா தூர்வாடப்படாத நிலையில தான் இருக்காங்க. மக்கள் எங்க கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சிக்கிட்ட, எங்களுக்கு தூர்வாரப்படாத இருக்கிற அந்த சாத்தியார் அணையை நீங்க வந்தா தூர்வாடப்படுவீங்களா அப்படின்னு மக்கள் எங்களுக்கு கோரிக்கை விட்டுருக்காங்க. பாலமேடை பொறுத்தளவு மா, பலா, பப்பாளி இதுதான் நிறைய விளைச்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு குளிர் ஊட்டப்பட்ட தொழிற்சாலை எங்களுக்கு வேணும்னு மக்கள் கோரிக்கை விட்டுருக்காங்க. ஆனா பண்ணலன்னு மக்கள் சொல்லியிருக்காங்க.
நாங்க அண்ணன்ட்டையும் முன்னெடுத்து வைக்கிறது தான். இந்த 5 ஆண்டு காலத்துல வந்து மக்கள் கோரிக்கை விட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. மக்கள் கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லைன்னு தான் நாங்க நினைக்கிறோம். இங்க அரசு கலைக்கல்லூரி வந்து சோழவந்தான் தொகுதியில வந்து வேணும்னு சொல்லிட்டு எத்தனை முறையோ மக்கள் வந்து கோரிக்கை விட்டுருக்காங்க. அத வந்து இந்த அப்பா மாணிக்க அப்பா இருந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்தப்பயும் சரி, இப்ப அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் இருந்தப்பயும் சரி, எந்த ஒரு நம்ம தொகுதிக்குன்னு ஒரு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வராத நிலையில தான் இன்னும் இருக்காங்க. அந்த கலைக்கல்லூரி கொண்டு வந்திருந்தா நம்ம மக்களோட நம்ம பிள்ளைங்களோட வாழ்வாதாரம் நல்லா படிச்ச நிலையில போயிருந்திருக்கும். இப்ப படிப்புக்கு போக வேண்டிய இடம் இங்கிட்டு போனோம்னா மதுரையை தாண்டி தான் போக வேண்டியது இருக்கு. இங்கிட்டு போனா வத்தலக்குண்டை தாண்டி தான் போக வேண்டியது இருக்கு. இந்த அவல நிலையில தான் நம்ம சோழவந்தான் உங்களோட இணைப்புல வந்து அந்த ஃப்ரீஸ் இருந்துட்டே இருக்கு. நீங்க ஒரு நிமிஷம் அதை சரி பண்ணுங்க. நான் திமுக வேட்பாளர்கிட்டையும் பேசிட்டு வந்துடுறேன். வெங்கடேசன் சார், இப்போ தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல தீர்க்கப்படாதது என்னவா இருக்கு அப்படிங்கறத பட்டியலோட சொல்லியிருக்காங்க. சாத்தையார் அணைக்கு மாணிக்கம் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதையே வந்து நாகலட்சுமி சொல்றாங்க. ஒரு கருத்தை சொன்னாரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சொன்னது, அந்த சாத்தையார் டேமை ஒட்டி இருக்கிற அந்த சைட்ல இருக்க நீர்பிடி பகுதி, நான் நடுவுல இருக்க குன்றையும் சேர்த்து தான் சொல்றேன். அந்த நீர்பிடி பகுதியை இந்த பகுதியை மட்டும் எடுத்தோம்னா தண்ணியோட கொள்ளளவே கொஞ்சம் தான். அதான் அண்ணனுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த குன்று சேர்த்து எடுத்தாதான், இல்லைன்னா எடுக்க எடுக்க என்ன ஆகுதுன்னா அந்த குன்றுல இருந்து மண்ணு சரிஞ்சுதான் திரும்ப வந்து அந்த டேமோட கொள்ளளவு பகுதியை முழுமையாக அதை பயன்படுத்த முடியாம போயிருது. அதனால அந்த குன்றும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். அந்த குன்று வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருக்கு. நான் முழுமையா அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதிகாரிகளும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தும் நேரடியா வந்து ஆய்வு பண்ணிட்டே போயிருக்காங்க. அதை பத்தின தரவுகள்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியாவும் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஃபாரஸ்ட் என்வரான்மெண்ட் 2 பேர்ட்டையுமே இருக்கு. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். அதே மாதிரி அண்ணன் சொன்னார் சக்கரை ஆலை பத்தி, அருமை சகோதரி அவர்களும் அந்த சக்கரை ஆலை பத்தி சொன்னாங்க. அண்ணன் இருந்த காலத்துல 5 கோடி ரூபாய் அந்த பணியாளர் கொடை கூட வாங்கி கொடுத்தாரு. அண்ணன் இருந்த காலத்துல அந்த பணியாளர் கொடை 5 கோடி ரூபாய் 6 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்திருப்பாரு. அதுக்கு பின்னாடி 27 கோடி ரூபாய் வரையும் இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் போய் சேரல. அதை 27 கோடி ரூபாய் நான் சட்டமன்றத்துல பேசி அந்த பணியாளரோட பணி ஓய்வு கொடையை நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். அதே மாதிரி 2006-11 பீரியட்ல சட்டமன்ற உறுப்பினர் அந்த இன்னைக்கு வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் 110 கோடி ரூபாய் அன்பு சகோதரியார் சொன்னாங்க. அந்த 110 கோடி ரூபாய் வாங்கி கோஜனை ஆப்ரேட் பண்றதுக்கு வேலை செய்யறதுக்கு எல்லாத்தையும் முயற்சி பண்ணி வேலை நடந்தது அப்படின்னு நின்றுச்சுன்னு சகோதரி சொன்னது உண்மைதான். 110 கோடி ரூபாய் அன்றைய காலகட்டத்தில் வாங்கி கொடுத்ததுக்கு பின்னாடி அடுத்து வந்த 10 ஆண்டு காலம் இருந்த கவர்மெண்ட் அதை முறையாக ஃபாலோ பண்ணாம பணியாளர்கள் எல்லாமே ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலையிலையும் அந்த நாளடைவில் அந்த மெஷின் பூராமே நான் நேரடியாகவே துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர் அன்று விவசாயத்துறை அமைச்சர் அந்த சுகர் ஃபேக்டரி இன்சார்ஜ் அருமை அண்ணன் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அந்த துறையின் செக்ரட்டரி பூரா பேர் வந்து ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அந்த அறிக்கை வாயிலாக பார்த்தீங்கன்னா இப்ப குறைஞ்சபட்சம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல அது தேவைப்படுது. அது நிதி அமைச்சர் பினான்ஸ் மினிஸ்டர் கைக்கு அது போயிருக்கு. அவங்க காலக்கெடு கொடுத்துருக்குறாங்க. இது ஏன் இவ்வளவு நாள் ரன் பண்ணாமட்டாங்கன்னு. அது முன்னாடி இருந்த கவர்மெண்ட் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த பணியாளர்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி முறையாக பராமரிப்பு 2006-11 காலகட்டத்திலே 110 கோடி ரூபாய் அன்றைய விவசாயத்துறை அமைச்சராக இருந்த மறைந்த வீரபாண்டியார் அவர்களோட காலகட்டத்தில் அந்த 110 கோடி ரூபாய் வணிகவரித்துறை அமைச்சர் வந்து இங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது வாங்கிட்டு வந்தது. அதை வாங்கிட்டு வந்து முறையாக அடுத்து நடந்த 10 ஆண்டுகள்ல அதை பராமரிப்பு இல்லாமல் பண்ணனாலதான் இந்த ஓப்பனிங் டிலேக்கு ரீசனே. இப்ப காலக்கெடுல பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய்க்கு நெருக்கி வருது. அது ஃபைனான்ஸ் வரையும் அனுப்பியிருக்காங்க. சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மிகு நாகலட்சுமி, இப்போ நீங்க பட்டியலிட்டதுல என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்கு, அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற விளக்கத்தை திமுக வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் கொடுத்திருக்கிறாரு. இப்போ தொகுதி மக்கள் கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நாங்க பாக்குறோம், நேரா போறீங்கன்னு சொல்றீங்க. ஏன் நாம் தமிழரை தேர்வு செய்யணும்? நாம் தமிழருக்கான வாய்ப்பா சோழவந்தான் களம் மாறணும்னு நினைக்கிறீங்க? சோழவந்தான் தொகுதியில இல்லாத பிரச்சனைகளை பூரா நாங்க தீர்த்து வைக்கிறதுக்காண்டி தான் வர்றோம். இப்ப பார்த்தோம்னா நெல்மணிகள் பூராமே ரோட்ல தான் கிடக்குது. நாங்க போன ஐயங்கோட்டையில இருந்து சரி, வடுகப்பட்டியில இருந்து சரி, முள்ளிப்பழம், குருவித்துறை இந்த பகுதியில நாங்க போய் பார்க்கும் போதுல வந்து நெல் மணிகள் பூரா ரோட்ல கிடக்குது. அது பூரா விளைஞ்சு போய் கிடக்குறத மக்கள் வந்து தூக்கிட்டு வந்து எங்கிட்ட காமிக்கிறாங்க. இது பாருங்க, இது நாங்க இத்தனை 3 மாதமா அறுவடை பண்ணி கொண்டு வந்த நெல்மணிகள் எப்படி ரோட்ல கிடக்குது. இதை நாங்க வட்டி வாசிக்கு வாங்கி இந்த நெல்மணிகளை விற்க முடியாத சூழ்நிலையில கவர்மெண்ட் எங்களுக்கு வச்சிருக்கு. அவங்களோட கோரிக்கைன்னா ஒரு மூட்டைக்கு 60 ரூபான்னு பேரம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க.
எதுக்கு பேரம் பேசுறாங்க? விளைவிக்கிறவங்களுக்கு அவங்களோட விலையை நிர்ணயம் பண்ணி கவர்மெண்ட் வாங்க முடியாதா? சொல்லுங்க பாப்போம். அண்ணன் சொன்னாங்க பாத்ரூம் இதுகெல்லாம் இது அரசு பள்ளிகள்ல வந்து பாத்ரூம் இதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அது தவறுன்னு நான் சொல்றேன் அண்ணன்ட்ட. ஏன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி பிள்ளைங்களுக்கு போய் நீங்க போய் பாருங்க. நீங்க உங்களோட பிள்ளைங்கள் போய் அங்க போய் இருப்பாங்களான்னு பாருங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டில தண்ணி வரலன்னு சொல்றாங்க. குழந்தைகளே நாங்க போய் குழந்தைகிட்ட பேசுறோம். அரசு பள்ளிகள்ல போய் உள்ள குழந்தைகள்கிட்ட பேசுறோம். எங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்ல, எங்களுக்கு தண்ணீர் வசதி இல்ல, குடி தண்ணீர் வசதி இல்ல, கட்டிடங்கள் பூரா இடிஞ்ச நிலைமையில இருக்குன்னு சொல்லித்தான் நம்ம சோழவந்தான் தொகுதியில பெருவாரியான அரசு பள்ளிகள்ல நாங்க பாத்துட்டு வர்றோம். போய் ஒரு இன்ச்சா போய் பார்த்துட்டு தான் வரோம். அடுத்து அன்னை சொன்னாங்க மருத்துவம் சொன்னாங்க. மருத்துவம் வந்து இப்ப வாடிப்பட்டியை பொறுத்தளவு பார்த்தோம்னா போய் டாக்டர்ஸ் போய் கேட்டோம்னாங்களும் டாக்டர் இல்லைன்றாங்க. அதே மாதிரி செவிலியர் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, மக்களை வந்து அதாவது சொல்றதுன்னா நாயை விட கேவலமா நடத்துற நிலைமையில தான் சோழவந்தான் தொகுதியில மருத்துவம் இருக்கிறது. நானும் போய் பார்த்திருக்கேன். நான் சாதாரண பிள்ளைதான். நானும் போய் ஒரு மருத்துவ உதவிக்காண்டி நான் போறேன். நான் போகிறது கூட அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க போய் வெளியில நில்லுங்க, அப்புறம் வாங்க, டாக்டர் வரல, இங்க மருந்து ஃபெசிலிட்டி இல்ல அப்படின்றாங்க. இங்க மார்ச்செரின்னு ஒண்ணு இருக்குது, அது தரமற்று போய் கிடக்குது. உள்ள உங்களுக்கு வேண்டாம் போட்டோ கூட நான் உங்களுக்கு தரேன். அது பார்த்தோம்னா அவ்வளவு சீரழிஞ்சு போய் கிடக்குது. அங்க சோழவந்தான் தொகுதியில பூரா மக்கள் வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லயே அது வலைதளங்கள்ல போய்கிட்டு இருக்கு. அதுல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க போய் சரியான மருத்துவம் எங்களுக்கு இல்ல, டாக்டர்ஸ் இல்ல, செவிலியர் இல்ல, தூய்மை பணியாளர் இல்ல, மருந்து வசதி இல்ல, மகப்பேறு குழந்தைகளை குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து டாக்டர்ஸ் மகப்பேறு மருத்துவர்கள்லாம் இல்லைன்னு மக்கள் இன்னும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாதி ஊர்ல ஒரு 2-3 ஊர்ல செங்குடிப்பட்டியில பார்த்தோம்னா இந்த கம்மா ஓரத்துலதான் பிணங்களை எரிக்கிற நிலை, அவ்வளவு நிலை இன்னும் இருக்கு. இங்க ஆலங்கொட்டுற பகுதியில வந்து பிணங்கள் எரிக்கிறதுக்கு இடம் இல்ல. அதை கொண்டு போனா சோழவந்தான் தான் போறாங்க. இதே அன்னை தொகுதி தானே, நம்ம அன்னை ஜெயிச்சவங்க தான் வெங்கடேசன் அண்ணன். ஏன் அவங்களால செய்ய முடியல? ஆலங்கொட்டார பள்ளிய சொன்னாங்க. ஆலங்கொட்டாரத்தை பொறுத்தளவு அங்க கஞ்சா போதைக்கு அடிமையா இருக்காங்க நம்ம பள்ளி மாணவர்கள். அவங்க மக்களே சொல்றாங்க, டீச்சரை அடிக்கிற நிலைமையில இருக்கு பள்ளி, அரசு பள்ளி இந்த நிலையில தான் இருக்குது, அருவா தூக்கிட்டு வெட்ட வரோம் அப்படின்ற நிலைமையில இருக்கு. ஏன் இந்த நிலைமை? இன்னும் அடிப்படை வசதிகளே உங்க தொகுதியில சரிவர இல்ல, அத நாம் தமிழர் வந்து மாற்றமா கொடுக்கும்னு சொல்றீங்க. ஒரு நிமிஷம். அவங்க என்ன சொல்றாங்க, சாலை வசதி வந்து நல்லா முறைப்படுத்தி நாங்க கொடுத்திருக்கோம், சாக்கடை வசதி பண்ணிருக்கோம், குடிநீர் வசதி பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. அடிப்படை தேவை மக்களுக்கு எது? குடிநீர் வசதி, சாக்கடை வசதி, ரோடு வசதி, இதுதானே. கிராமப்புறங்கள்ல போய் பார்த்தோம்னா இது பூரா சிறை முறையானதா இருக்கா? அண்ணனை வர சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போய் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் நான். சரிங்களா? இப்ப நாங்க போறோம், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் போறோம், எண்ணுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் வலியுறுத்தலின்படி நாங்க போறோம், கிராமம் போறோம், தெருவா போறோம். அவங்க சொல்றாங்க, அவங்க முன்னாள் ஜெயிச்சு போன அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் வருவாங்களா அந்த தண்ணியை குடிக்கிறதுன்னு கேக்குறாங்க. பக்கத்துல சாக்கடை இருக்கு, பக்கத்துல குளமும் இருக்கு, அந்த தண்ணியை அவங்க குடிப்பாங்களான்னு எங்க கிட்ட மக்கள் கேக்குறாங்க. அதுல சாக்கடையில உள்ள சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க, எங்களுக்கு சாக்கடை போறதுக்கு வசதி இல்ல, இதுல எப்படி நாங்க இது பண்றது? வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களே அடிச்சு மல்லு கட்டுற நிலைமையிலதான் நம்ம தொகுதியில இருக்கு. சொல்லுங்க அப்பா, இவங்க எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு அண்ணன் சொன்னாங்க. போய் பாருங்க, நான் தெரு நம்ம மக்களை போய் சந்திங்க, அவங்களோட கோரிக்கை என்னன்னு கேளுங்க, கேட்டாத்தான் தெரியும் அவங்கள பத்தி என்னாண்டு. இதே ஒண்ணு இல்லைங்க, எக்ஸாம்பிள் நான் பிறந்த ஊரு திருவாலவயநல்லூர், நம்ம இருந்த ஊரு திருவாலவயநல்லூர். அந்த ஊர்ல வந்து நாங்க இருக்கிற கிராமத்துல பக்கத்திலேயே சுடுகாடு, அதுல போனா இறஞ்சிக்கிட்டு இருக்கோம், பக்கத்துல நாங்க இருக்கோம். அத வந்து எத்தனை தடவையோ கவர்மெண்ட்ல நாங்க மனு எழுதி கொடுத்துருக்கோம், இந்த சுடுகாடை வேற பக்கம் மாத்தி கொடுங்கன்னு கேட்டோம், எதுவுமே பண்ணல. அந்த பிணத்தை சுவாசிச்சுக்கிட்டு தான் நாங்க அந்த ஊர்ல இருக்கோம். சரிங்களா? இப்ப நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தது வாடிப்பட்டி, நான் பிறந்த ஊர் நான் பிறந்தது பாலமேடு, இருந்தது திருவாலவயநல்லூர். அந்த பக்கத்திலே போனோமும் எரியுது, பக்கத்துல சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்போம். இந்த அவல நிலம் தான் இன்னும் இருக்கு. உங்களுக்கு வேண்டாம் வீடியோ எடுத்து நான் காமிக்கிறேன். சரிங்களா? அது போல அம்மச்சியாபுரம் அண்ணனோட ஊர் தான் தெரியும் அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு. அம்மச்சியாபுரம் அங்க வந்து பஸ் வசதி எதுவுமே இல்லை. அந்த ஊர்ல மக்களோட கோரிக்கை எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இத்தனை வருடம் எங்களோட காலத்துல வரைக்கும் இப்ப வரைக்கும் நாங்க பஸ்ஸை பார்த்ததே இல்லை. எது ஒரு மருத்துவம் போறதா இருந்தாலும், எங்க ஒரு ஊருக்கு போனாலும், நைட்டு இரவுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்க போய் ஆட்டோ பிடிச்சு போகணும், இல்லைன்னா நாங்க 2 வீலர்ல தான் போற நிலைமையில இருக்குப்பா அப்படின்றாங்க. அந்த அம்மச்சியாபுரத்துல உள்ள குடிநீர் வந்து ஒரு டேங்க் கட்டியிருந்தாங்க, அதுல மலம் கலந்துருச்சுன்னு நாங்க போய் டிவி நியூஸை பார்த்துட்டு முதல்ல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் போனோம்.
போய் கேட்டதுக்கு வந்து அவங்க உள்ள தூய்மை செய்வாங்களா வந்து அண்ணா தேங்காய் தூய்மை செஞ்சு சொன்னாங்க என் கையில வந்து அள்ளி பார்த்தோம் அது மலம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்லி இது பண்ணிட்டு அந்த டேங்க்ல வந்து தண்ணியை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம போன பின்னாடி ஒரு பைப் விட்டுருக்காங்க, அதுல வந்து 10 நிமிஷம் கூட தண்ணி வராதுன்னு மக்கள் சொன்னாங்க. அந்த ஊர்ல மக்களுக்கு வந்து நத்தம் புறம்போக்கு நிலம் சொல்றாங்க. ஆனா பட்டா இன்னும் வரைக்கும் கிடைக்கல. அந்த ஊர்ல மட்டும் இல்ல, கல்லணை பகுதியில உள்ள மக்களுக்கு வந்து பட்டா இன்னும் கிடைக்கல. அவங்க இன்னைக்கு கூட அரசு எங்களை வந்து இந்த இடத்த பூரா காலி பண்ண சொன்னா நாங்க காலி பண்ணித்தான் ஆகணும், ஆனா வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கவர்மெண்டே ஆர்டர் போட்டிருக்கு, நத்தம் புறம்போக்குல உள்ள மக்களுக்கு வந்து பட்டா வழங்கணும்னு போட்டிருக்காங்க. சரி, நீங்க களத்துல வந்து தொடர்ந்து போய் மக்களை சந்திக்கிறீங்க. கள பிரச்சனை அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமா தீர்க்கப்படாத இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறதும் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதனால நாம் தமிழருக்கான மாற்று வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதை நான் உங்களோட கருத்தை இன்னும் ஒரு நிமிஷம் மேம். இது நான் இப்ப வந்து சோழவந்தான் தொகுதியில வந்து இப்ப எங்க பகுதியில வாடிப்பட்டியில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 டாஸ்மார்க் இருக்கு. நான் 3 வந்து இப்ப வாடிப்பட்டி பகுதிக்குள்ள இருக்கு. ரயில்வே கேட்டுக்கிட்ட வந்து ஒரு டாஸ்மார்க், அதை தாண்டி ஒரு டாஸ்மார்க் திண்டுக்கலோட சேர்ந்தது. இந்த 5 டாஸ்மார்க்னால எத்தனையோ பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. குடிச்சு புட்டு என்னென்ன அட்டூழியம் பண்ணணுமோ, பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அருவா தூக்கிட்டு கத்தியை தூக்கிட்டு சுத்துற இடமே நாங்க பாத்திருக்கோம். பெத்த தகப்பனை இங்கனக்குள்ள வாடிப்பட்டிலேயே புடிச்சுப்புட்டு வெட்டுறதுக்கு போனதை நாங்க கண் கூட நாங்க பாத்திருக்கோம். இந்த டாஸ்மார்க் இது தேவையான அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துல டாஸ்மார்க் 3 டாஸ்மார்க் இருக்கு. இங்கனக்குள்ள இந்த சுடுகாடு பக்கத்திலேயே இருக்கு 3 டாஸ்மார்க். அந்த சுடுகாட்டுல பக்கத்துல ஒரு டாஸ்மார்க்ல வந்து கிடைக்கலன்னா இந்த அவனுக்குள்ளே வண்டியை நடு ரோட்ல போட்டுட்டு பக்கத்துல போய் அந்த டாஸ்மார்க் வாங்கறதுக்கு போறாங்க. இதனால பஸ் போறதுக்கு வந்து நீங்க இப்ப நாம் தமிழர் வந்தா டாஸ்மாக் எல்லாம் எடுத்துருவேன்னு சொல்றீங்களா? சோழவந்தான் தொகுதியில ஒரு மதுபான கடைகள் கூட இருக்காதுன்றத நாங்க வாக்குறுதியாவே நாங்க கொடுக்கிறோம். இது வராது. சரி, ஓகே ஓகே, உங்க கருத்தை நான் வாங்கிக்கிட்டேன். மற்ற வேட்பாளர்கள்ட்டையும் பேசணும் இல்லையா? நான் பேசிட்டு வந்துடுறேன். மாணிக்கம் சார், இப்போ நீங்க என்னென்ன செஞ்சீங்கிறத சொல்லியிருந்தீங்க. இப்போ பிரச்சனைகள் என்ன களத்துல இருக்குங்கிறதையும் நாம் தமிழர் வேட்பாளர் பட்டியலிட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படின்னு நினைக்கிறீங்க? மேடம் ஒரு நிமிஷம் மேடம். இப்போ அதாவது இதுக்கு ஒரு சொல்யூஷனுக்காக நான் சொல்றேன். நான் இவங்க 2 பேருமே பேசினாங்க. என்னுடைய அன்பு சகோதரர் வெங்கடேசன் பேசினாரு, சகோதரி நாகலட்சுமி பேசினாங்க. அவர் வெங்கடேசன் சார் அண்ணன் என்ன சொன்னாருன்னா, அந்த முட்டை சாத்தியா டேமுக்கு முதல்ல அந்த முட்டை எடுத்துட்டோம்னா அந்த இது தண்ணி தேய்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் உண்மைதான், அதை எடுக்கவே முடியாது, ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருக்கிறனால சொல்றாங்க. நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா, ட்ரிப்பில் வந்து நான் பணமே வாங்கி கொடுத்துருந்தேன், அப்ரூவ் வாங்கியிருந்தேன். 4.5 கோடி ரூபா ட்ரிப்புக்காக மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் 4.5 கோடி ரூபா ஒதுக்கிட்டு அதை இது தூர்வாரி அதை அப்ஸ்ட்ரீம் சைடில் இருக்கும். ஏன்னா நிறைய தண்ணி ஏறுச்சுன்னா, கொள்ளளவு ஏறுச்சுன்னா மேலே வந்து நாராயணபுரம்ன்ற ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரை பிடிச்சிரும். அதை பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக போர்சோர் ஃபண்டு போட்டு அந்த சாத்தியா டேமை ஆழப்படுத்தணுன்றதுக்காக 4.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு ட்ரிப்பில் ஒதுக்கி கொடுத்தாங்க. அந்த பணம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அதே மாதிரி சித்தனைன்னு ஒரு டேம் இருக்குது, அந்த டேமுக்கு 7 கோடி ரூபா ஒதுக்கியிருந்தாங்க. அந்த பணமும் என்னாச்சு, அந்த டேமை வந்து மராமத்து பண்ண தேர்தல் வந்ததுனால விட்டுருச்சு. சகோதரி சொன்ன மாதிரி அவங்க அது அவங்களுக்கு தெரியும், நான் எப்படி வேலை பார்த்தேன்னு அவங்களுக்கு தெரியும், நான் எப்படி கிராமங்களில் போய் அணுகி செஞ்சேன்னு தெரியும். இப்போ சொன்னதெல்லாம் சகோதரி சேர்ந்த பிரச்சனை எல்லாம் இருந்தது உண்மைதான். என்னுடைய காலத்தில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே அது தீர்வு கண்டுக்கிட்டே வந்திருந்தேன். ஒன்று இப்போ பாலமேடு சொன்னோம்னா, அந்த பாலமேடு கிழக்கு தெருவில் பார்த்தீங்கன்னா அந்த சாலைக்கு 2 புறமுமே வந்து பொது டாய்லெட் மாதிரி ரோட்டு மேலேயே அசுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை பூராமே அப்புறப்படுத்தி அதை பூரா கீழே ட்ரைனேஜ் கட்டி அதில் பேவர் பிளாக் கல் போட்டு அதை அந்த வாடையே இல்லாத அளவுக்கு பண்ணது என்னுடைய பீரியடில். அதே மாதிரி செஞ்சு கொடுத்தான். சாத்தியா டேம் வந்து அந்த மலை அடிவாரத்துலேருந்து டேம் ஊரில் தூர்வாரி கொண்டு வந்த குடிமரத்தை பண்ணதுனால தான் இன்றைக்கி ஊரில் சாத்தியா டேமில் தண்ணி இருக்குது. 14 கம்மா அதோடைய பாசான அந்த 14 கம்மாக்கு தண்ணி கொடுத்தோம். சகோதரி சொன்னாங்க, இந்த அமைச்சியாபுரத்துக்கு பஸ்ஸு போகலைன்னு. அந்த பொம்மம்பட்டி, அமைச்சியாபுரம், நாச்சிகுளம் இதுகளுக்கு வந்து மண்ணில் ஏரி கரையில் தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த கால்வா கரையில் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்ததுக்கு பின்னால் தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த இதுக்கெல்லாம் வந்து பிஎம்ஒய்எஸ்சியில் வந்து பணம் வாங்கி அந்த சாலைகள்லாம் போட்டு, மயானத்து கரைக்கு சாலை போட்டு, அமைச்சியாபுரத்துக்கு சாலை போட்டு, அப்புறம் அந்த ஆற்றுக்கரையில் இருந்த சாலையை வந்து இவங்க யாருமே போட முடியாது, பொது நிதியில் பண்ண முடியாதனால சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து கரட்டுப்பட்டியிலேருந்து அங்கே அந்த இது அமைச்சியாபுரம் மேலநாச்சிபுரம் போகிறவரெலாம் உள்ள சாலையை மேம்பாடு பண்ணி அதை தார் சாலை அமைச்சு கொடுத்தோம்.
எல்லா குடிதண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த கரையை அகலப்படுத்திட்டோம்னா பஸ் விட்டுறலாம். அதுக்கான ஏற்பாடுகளை நான் அடுத்த பீரியடு நான் அந்த டைம் இல்லாத காரணத்தினால நான் இருந்த காலத்தில் அதிகமான பணிகளை செஞ்சிட்டோம். அதனால எப்போ பார்த்தாலும் நான் இருந்த காலத்தில் நடந்த பணிகள் தான் கடந்த 4 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா அடிப்படை தேவைகளையும் நான் பூர்த்தி செஞ்சு கொடுத்தவனா அந்த பகுதியில் இருந்துகிட்டு இருந்தேன். சக்கரை ஆலை வந்து பொறுத்தளவுல நீங்க சொன்ன அந்த 120 கோடி ரூபாயும் வேஸ்ட். அதாவது அதை பண்ணி அதுக்கான சர்க்கரை ஆலை உற்பத்தி வந்து ரன் ஆனாதான் அந்த மின்சாரம் எடுக்க முடியும். அது தேவையில்லாம ஒரு 110 கோடி 120 கோடியே நம்ம அரசு பணத்தை வீணடிச்சுட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு உற்பத்தி பண்ணி அவ்வளவு கரண்ட் உற்பத்தி பண்ற அளவுக்கு அதுல இல்லை. அண்ணன் சொன்னாரு, வெங்கடேசன் சொன்னாரு 110 கோடி ரூபாய் அண்ணன் மூர்த்தி அண்ணன் வாங்கி கொடுத்தாங்கன்னு அது எனக்கு தெரியல. ஆனா அந்த மிஷின்லாம் துருப்பிடிச்சு போச்சு. இனிமே வந்து அது எறும்பு கூட பயன்படாத அளவுக்கு தான் அது இருக்க தவிர, ஏன்னா 15 வருஷமா அந்த மிஷின் எதுவுமே ஓடாம கிடக்கு. இது அரசு பணத்தை வீணடிச்சிருக்காங்க. ஒரு நயா பைசா கூட வீணடிக்காம அனைத்தையுமே எடப்பாடியாருடைய ஐயாவுடைய ஆட்சி காலத்துல மக்களுக்கு பெற்றிருந்த மக்கள் நேரடியாக சந்திச்சு அவருடைய அன்றாட பிரச்சனையை அணுகி செஞ்சிருந்தேன். சிஸ்டர் சகோதரி சொன்ன மாதிரி வாடிப்பட்டில் அவங்க இங்கே தான் இருக்காங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கையில் அந்த மது இது கடை இந்த டாஸ்மாக் கடை வாடிப்பட்டில் இருந்துச்சான்னு கேளுங்க. சோழவந்தான் எல்லாமே அவுட்டருக்கு போயிடணும், எதுவுமே இருக்கக்கூடாது, ஊருக்குள்ள எந்த விதமான சட்டவிரோத செயல் நடக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அதை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோம். அதே மாதிரி 68 கம்மா சோழந்தால கம்மா அப்புறம் குடிமராம திட்டத்துல கொண்டு வந்து அத்தனையுமே தூர்வாரி எல்லாமே செஞ்சிருக்கோம். சிஸ்டர் சொன்னாங்க சில ஊருக்கு பட்டா கொடுக்கல. ஒவ்வொரு ஊரா போய் எந்த ஊருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எதனால கொடுக்கல, நீர்நிலையில் இருக்கிற ஒரே ஒரு இதை தவிர மற்ற எல்லாருக்குமே பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பரம்போக்கு ஆக்கிரமிப்புல இருந்தது அந்த இது சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ் இன்னைக்கு தீயணைப்பு நிலையம் கட்டியிருக்க இடம், அதை அப்புறப்படுத்தி அதை அரசுக்கு கொண்டாந்து சேர்த்து அதை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வாடிப்பட்டியில வந்து குப்பை கொட்டுறதுக்கே இடம் இல்லாம இருந்துச்சு. அரசு பரம்போக்க பிரைவேட் வந்து ஆக்கிரமம் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து பிஎம்எம் போட்டதை வந்து ரத்து பண்ணி அதை வந்து பேரூராட்சிக்கு பட்டா மாற்ற சொல்லி ரெவன்யூ இடத்த வந்து பேரூராட்சி இடமா மாற்றி 2.5 ஏக்கர் வாங்கி கொடுத்துறேன். இன்னைக்கு வரலாம் அதில் குப்பை கூட கொட்டலை. அதை இன்னும் வந்து ஆக்கிரமிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க செஞ்ச பணிகள் எல்லாம் உங்களோட வெற்றிக்கு சரி திரும்பி நீங்க என்ன செஞ்சீங்கங்கறத மட்டுமே சொல்றீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்கங்கிறது தான் என்னோட கேள்வியா இருந்தது. அந்த பணிகளே உங்களோட வெற்றிக்கு காரணமா இருக்கும்னு சொல்றீங்க. இல்ல, இந்த நான் செஞ்ச பணிகள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் மக்கள் எனக்கு அபாரமான வரவேற்பு கொடுக்குறாங்க. நான் செய்ய போறது வந்த உடனே சக்கரை ஆலையை நடத்துவேன், சக்கரை ஆலையை ரன் பண்ண வைப்பேன். அதே மாதிரி அரசு கலைக்கல்லூரிய எடப்பாடியார்ட்ட நான் ஏற்கனவே பேசி ஆட்சிக்கு வந்த உடனே கட்டாயம் உங்க தொகுதிக்கு ஒரு கல்லூரி கொடுத்துறேன்னு இருக்காரு. அதே மாதிரி பாலமேட்ல வந்து அந்த குளிர்சாதனம், அது நான் என்னுடைய கோரிக்கை, நான் சட்டமன்றத்தை வலியுறுத்திய கோரிக்கை, குளிர்சாதன அந்த பழங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு கிடங்கு அமைத்து தரப்படும். இதற்கெல்லாம் மேலாக நெல்களஞ்சியத்திலிருந்து தஞ்சாவூருக்கு அடுத்துக்கு நெல்களஞ்சியமா இருக்கக்கூடிய இந்த சோழவந்தான் தொகுதியில வாடிப்பட்டியிலேயோ அல்லது சோழவந்தான்லயோ நேரடி நெல் ஸ்டாக்கிங் யார்டு இங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதையும் வச்சு கொடுப்பேன். என்னுடைய இது எல்லாமே நான் செஞ்சு கொடுப்பேன். கல்லூரியை கொண்டு வந்துருவேன், சக்கரை ஆலையை ரன் பண்ணிடுவேன். அதே மாதிரி அதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும். நன்றி சார். நான் உங்களோட நிறைவு பார்வையா எடுத்துக்கிறேன். உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். திரு வெங்கடேசன் சார், நிறைவு பார்வை, உங்களுடைய சொந்த ஊர்லயே வந்து பேருந்து வசதி இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சாங்க. அதற்கும் உங்களுடைய பதில் என்ன? எந்த அளவுக்கு திமுக வெற்றி பெற போகுதுன்னு நினைக்கிறீங்க? முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க, அந்த கரட்டுப்பட்டியில இருந்து பொம்மம்பட்டி வழியா சாலை அமைத்து கொடுத்தது அண்ணனோட பீரியட்ல அதை ரோடு போட்டது உண்மைதான். ஆனா இப்ப அந்த சாலையை முறைப்படுத்தி புது ரோடாவும் இப்ப போட்டு கொடுத்தோம். அது அண்ணனுக்கு தெரியும். அடுத்து என்னன்னா, அந்த பொம்மம்பட்டி தாண்டினோடனே அமைச்சியாபுரம் போற வழியில ஒரு பாலம் வந்து ரொம்ப சின்ன பாலம், அந்த பாலத்தை இப்ப விரிவுபடுத்தி கட்டி இருக்கிறோம். அந்த விரிவுபடுத்தி கட்டியுமே இரு பக்கம் ஒரு பக்கம் ஓடக்கரையும் ஒரு பக்கம் பட்டா இடமும் இருக்கிறதுனால அதுல எல்லிய லேண்ட் அக்விசிஷன் பண்ண முடியாத கண்டிஷன்ல இருக்கு ரோடு அகலப்படுத்துறது. அது அண்ணனுக்கும் தெரியும். அதனால அந்த ரோடு அகலப்படுத்தினா இருந்த போதிலும் இப்ப மினி பஸ் ஆபரேஷனுக்கு கொடுத்துருக்கிறோம். அடுத்து இந்த பேட்டரி ஆபரேஷன்ல வர்ற தாழ்தள சிறிய வடிவிலான பேருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த பேருந்தை ஒரு 3 வில்லேஜுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் வசதி இல்லாம இருக்கு. அதை முழுமையா ஆட்சி அமைந்தவுடன் அந்த அமைச்சியாபுரம் கிராமத்துக்கு செயல்படுத்தி கொடுத்துரும்.
அமைச்சியாவரம், கள்ளிக்குடி, அதே மாதிரி இங்க மணியாரம்பட்டின்னு 3 ஊருக்கு அந்த பேருந்து வசதி இல்லை. அந்த கோரிக்கையை நானும் கொடுத்துருக்கேன். அந்த வண்டி வந்து அந்த பஸ் வந்தாதான் அந்த ரோட்ல டேர்ன் பண்ண முடியும். 2 பக்கம் இருக்க பட்டா இடம் எல்லையை பண்ண முடியாம இருக்கு. கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. அன்பு சகோதரி சொன்ன மாதிரி கல்லணையில எல்லாம் பட்டாவுக்கு சொல்லியிருந்தாங்க. அது 130 பேர் 3 பேருக்கும் ஆன்லைன் பட்டா வாங்கி கொடுத்துருக்குறோம். இப்ப 133 நான் 13,000 பேருக்கு மேல ஆன்லைன் பட்டா இஷ்யூ பண்ணிருக்கிறோம். இந்த பட்டா இஷ்யூ பண்றது எப்படின்னா, நம்ம வீட்டுல இப்ப நான் திருமணம் பண்ணி என் ஒய்ஃபுக்கு எனக்கும் நானும் பட்டா கேட்கிறேன். அடுத்து என்னோட பசங்களுக்கு கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு தேவை இருக்கு. ரேஷன் கார்டு அதிகம் வர்றப்ப அவங்களோட பட்டாவும் கேட்பாங்க. அவங்களுக்கு இட வசதி இல்லாம பூரா அவங்க விவசாய தொழிலாளர்கள் சேர்ந்த பகுதி. அதனால குடும்ப அபிவிருத்தி ஆகும்போது அந்த பட்டா கேட்கறவங்களுக்கு முறையாக பட்டாவை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். பணிகளை நீங்க தொடர போறேன்னு பணி வந்து எப்பயுமே அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பட்டா கொடுக்கிற விஷயம் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். கேட்பவர்கள் கேட்கக்கூடிய நபர்கள் சரியான பயனாளிகள் பார்த்து தரவுகளை செக் பண்ணிட்டு அதை கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். சரி, ஒருத்தரும் ஒரு வியூகத்தை முன்வைத்து தேர்தல் களத்தை சந்திக்கிறீங்க. மக்கள் யாரை இந்த முறை தேர்வு செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். 3 வேட்பாளர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இணைந்திருங்கள். இது மோதும் வேட்பாளர்கள்.